அமுலி நடக்கிறது, பீமன் நசிக்கப்படுவேங்கிறான். இந்த சந்தர்ப்பத்துல இந்த அயோக்கியன் துரியோதனன் தன்னுடைய வஸ்திரத்தை தள்ளி, அவன் தொடை ரொம்ப லட்சணமா இருக்குமா, மத்திய சின்னங்கள்லாம் உண்டாம். துரியோதனுடைய ராஜாவும் இல்லையா அவன் தொடை, அந்த தொடையை திறந்து காட்டி திரௌபதி இங்க வந்து உட்காரு உட்காருன்னு நானா மகாபாபின்னா திரும்ப திரும்ப காமிச்சானா. ஜீவன் எழுந்திருந்தான், எழுந்திருந்து கட்சிச்சான். அஹம் ஹந்தா கர்ணம் ஹந்தா தனஞ்சய சாட்சகிதவம் சஹதேவோ ஹனிஷ்யதி சத்யம் தேவாः கரிஷ்யந்தி யன்னோ யுத்தம் பவிஷ்யதி. உடனே பீமன் எழுந்திருந்து, இந்த பாபியான துரியோதனன் நான் கொல்ல போறேன், நான் கொல்லாத போனா புண்ணியலோகம் போகமாட்டேன். கர்ணனை அர்ஜுனன் கொல்ல போறான், இந்த மகா பாபியான சூதாடி என் குடும்பத்தை கெடுத்த பாபிய சகதேவன் கொல்ல போனான். தேவர்கள் அனுகிரகம் பண்ணணும், யுத்தம் வரும்படியா பண்ணணும். சத்தியம் தேவா கரிஷ்யந்தி என்னோ யுத்தம் பவிஷ்யதி, யுத்தம் வரும்படியா பண்ணணும். என்ன நியாயமான மார்க்கத்துல நாங்க போறவா, அது எங்க வழக்கம். இல்லவனா இப்பவே அவனை வதம் பண்ணிவிடுவேன், நியாயத்துக்கு மூடி பண்றதா இருந்தா. சத்தியம் தேவா கரிஷ்யந்தி, தேவதையை பிரார்த்திக்கிறாள் பாருங்களேன். தெய்வ பலம் இல்லைன்னா என்ன நடக்கும், ஈஸ்வர பலம் இல்லைன்னா ஒன்னும் நடக்கவே நடக்காது. தெய்வ பலம் இல்லாத குடும்பங்கள்லாம் பறந்து போச்சு. அவன் எத்தனையோ குடும்பம், ஆமா தெய்வம் இல்லை, பணம் இருக்கு, காசு இருக்கு, நம்ம என்ன பண்ணிவிட முடியும்னு அப்படி நினைச்சிட்டு இருந்த குடும்பங்கள்லாம் ரொம்ப ஹீனமான வேலையில போய் அமர்ந்து கஷ்டப்படுறதுகள் எங்க கண்ணால பாக்குறோம். இதுக்கு மேல சுவாமி இருக்காங்கிறத, பெரியவாள் உண்டு சுவாமி உண்டுங்கிறதுக்கு வேற ஆற போய் புஸ்தகம் படிக்கவே வேண்டாம்னு, உலகத்தை பார்த்தாலே தெரியும், அங்க போய் பார்த்தா தான் புரியும் அது. ஆனா அவ கஷ்டப்படாளேன்னு நாம் சந்தோஷப்படல. சத்தியமா இருக்கு, சாஸ்திரம் பொய்யா போகுமோ? சூரிய கிரணம் என்ன பண்ணும்னா அது பண்ணத்தானே பண்ணும். கேள் கூட்டினாக்கே அது வந்து குழுகுழுன்னு இருக்குமா, கடுக்கத்தானே கடுக்கும். அது பண்றத பண்ணினா அது சரிதானே, கிரமம் தானே இது. அதுக்கு நாம் வருத்தப்பட்டு என்ன முடியும், என்ன பண்ண முடியும்? தேவதைகள் வந்து அனுகிரகம் பண்ணணுங்கிறான் இத்தனை ஆபத்திலையும். சத்யம் தேவா கரிஷ்யந்தி யன்னோ யுத்தம் பவிஷ்யதி. யோதனமிமம் பாகம் ஹந்தாஸ்மி கதயாயுதி துஷ்சாதனஸ்ய ருதிரம் பாச்சாமி மிருகராணிவா.